மெகா 24 நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார், சித்த மருத்துவர். மருந்தில்லா மருத்துவத்தில் உங்களை சந்திக்கிறதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா, நரம்பு சுருட்டல். இன்றைக்கி அதிக பேருக்கு இருக்குது. நரம்பு சுருட்டல் மட்டும் கிடையாது, இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா வெரிகோசிஸ் வெயின் சொல்லுவாங்க, வெயின் பிளாக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இது ஏன் நிறைய பேருக்கு இது வருதுன்னு கேட்டிங்கனாக்கா, சரியான நடைப்பயிற்சி கிடையாது. மொத்தமாக பார்த்திங்கன்னா கொழுப்பு உணவு தான் நிறைய சாப்பிட்றாங்க, ஜங்க் ஃபுட். ஸோ அதை சாப்பிட்டுட்டு அவங்களுடைய ஒர்க் அவுட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட கிடையாது. உட்காந்து வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி ஐடி பீப்புள்ஸ் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா காலைல பார்த்திங்கன்னா வெரிகோசிஸ் வெயின் இருக்கும். நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி டீச்சர்ஸ், கான்ஸ்டபிள்ஸ்க்கு, அதுக்கப்புறம் டிராஃபிக்கில் இருக்கிறவங்களுக்கு நின்றுக்கிட்டே யாரெல்லாம் பார்த்திங்கனாக்கா நேராக பார்த்திங்கன்னா டீ கடையில் நின்று ஆற்றுறவங்க பார்த்திங்கனாக்கா காலைல பார்த்திங்கன்னா நிறைய பார்க்கலாம். டீ கடையில் நின்று ரொம்ப நேரமாக அந்த டீ ஆற்றுறவங்க, ரொம்ப நேரமாக நிற்கிறவங்க காலைல அப்படி பார்த்திங்கனாக்கா அந்த நரம்பு ரொம்ப புடைச்சிருக்காது, நம்ம கண்கூடாக பார்க்கலாம். ஏன்னா நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க சாப்பிட்ற சாப்பாடு நேரத்துக்கும் கிடையாது. ரெண்டாவது கொழுப்பு உணவுகள், அதுதான் மெயினான காரணம். சாப்பிட்டுட்டு அவங்களுடைய ஒர்க் அவுட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி இது பரவலாக நிறையா பேருக்கு இருக்குது, சின்ன பசங்களுக்கு கூட இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ஸ்லீப்பிங் ஸ்டைலு, அதேமாரி அவங்களை தூக்கி கூட்டு போகிறதுக்கான பலு, இதெல்லாம் நிறையா காரணமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இன்னைய நடைமுறையில் நிறைய பேருக்கு பார்க்குறக்கூடிய பிரச்சனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதோட சிம்டம்ஸ் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, கால் பார்த்திங்கன்னா நைட் படுக்க போகும்போது அவங்களால நேராகவே படுக்கவே முடியாது. வளைச்சி திருக்கிக்கிட்டு காலை போட்டு அடிச்சுப்பாங்க. ஸோ கால் ரொம்ப ரொம்ப வலிக்குதும்பாங்க. கடுக்கும், வலி என்பதை விட கடுக்கும். அப்படியே இந்த காலை போட்டு இறுக்கி கட்டுவாங்க. ரப்பர் பேண்ட் போட்டு கட்டுவாங்க. யாரையாவது பிடிச்சி அமுக்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த நரம்பில் இருக்கக்கூடிய ரத்தம் பார்த்திங்கன்னா மேலோட்டமாக போகிறது பார்த்திங்கனாக்கா கீழோட்டமாகவும் மேலோட்டமாக சிக்கி நிற்கும். அப்போ அந்த இடத்துல என்னாகும், பிளட்டு கிளாட் ஆக ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் சரியில்லாமல் போணுச்சுனாக்கா அங்கே கால் வலி வரைக்கும் மரத்து போகும், இறுகி டைட் ஆகிடும். இது அடுத்த லெவல் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பிரெயின் ஸ்ட்ரோக்கு கொண்டு நிறுத்திடும், ஹார்ட் அட்டாக் கொண்டு வந்துடும். ஏன்னா பிளட்டு கிளாட் ஆகிடுச்சுன்னா அந்த கிளாட்டோடையே அது ட்ராவல் ஆகும் பொழுது நேராக எங்கே போகும், பம்பிங் லெவலில் போய் ஹார்ட்டில் உட்காந்துச்சு அப்படின்னு கேட்டுச்சுன்னா இமிடியேட்டாக ஹார்ட் அட்டாக். ஸோ ஹார்ட்டில் உட்காந்துச்சுன்னா இது ஹார்ட் அட்டாக், இது அப்படியே பிரெயினில் போணுச்சுன்னா பிரெயின் அட்டாக். ஸோ இதெல்லாம் தாண்டி நமக்கு என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, மந்தமான சூழ்நிலை. ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாக்கிங் ஸ்டைலு, ஒர்க் பண்ணுற ஸ்டைலு எல்லாமே மந்தமாகிடும். அவங்கள ஸ்பீடாகவே ஒர்க் பண்ண முடியாது, சோர்ந்து உட்காந்துட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியராக அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கும். வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போகணும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளால் அந்த ட்ராவல் பண்ணி கொண்டு போக முடியாது. நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவீங்க, யோசிச்சு வச்சுருப்பீங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எதுவுமே செய்ய முடியாதுன்னா ரத்த ஓட்டம் சீராகவே இருக்காது. இதனால் என்ன ஆகுனா, பார்வை கோளாறு கண்டிப்பாக ஏற்படும். அப்புறம் லிவரில் போய் பார்த்திங்கன்னா போய் உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர் ஃபார்ம் எடுத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு சீரியஸாக போகக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒர்க் அவுட் அதிகமாக இல்லைங்கிறது தான் மெயினான ஒரு காரணமாக இருக்குது. இதுக்கான ரெமெடி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சிம்பிளாக நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை பொறுத்தே. ஸோ இதுக்கு தேவையான விஷயம்னா பூண்டு. வீட்டில் சால்ட்டாக இருக்குதுன்னு நினச்சிட்ருப்போம். இந்த பூண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரத்தத்தை அதிக அளவுக்கு சுத்தப்படுத்தக்கூடிய சக்தி என்னென்னா பூண்டுக்கு உண்டு. அதுக்கும் பால், கண்டிப்பாக பூண்டு பால் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதில் நிரந்தர தீர்வு இருக்கும். ஆனால் இன்றைக்கி இதை யார் எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. பூண்டா, ஐயோ எனக்கு பூண்டை எனக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்காது. அதில் தான் பார்த்திங்கனாக்கா அவ்வளோ அதிகமான சத்து இருக்குது. ரெண்டாவது ரத்தத்தை சுத்தம் பண்ணணும், ரத்தத்தில் உள்ள கிருமிகளை சுத்தம் பண்ணணும், ரத்தத்தில் உள்ள கொழுப்பை சுத்தம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது பூண்டுக்கு மட்டும்தான். சரி, அப்படின்னா இரவு நம்ம படுக்கும் பொழுது இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, பூண்டு பால், ஒரு டம்ளர் பால், நாட்டுப்பால் கிடச்சிச்சின்னா ஓகே. இல்லையா, வேறு வழி இல்லைன்னா நம்ம பாக்கெட் பால் எடுத்துக்கலாம். 2 டம்ளர் பால் எடுத்துக்கணும். 2 டம்ளர் பாலை நைட் நம்ம என்ன பண்ணிக்கணும், அழகாக 2 டம்ளர் எடுத்துக்கிட்டு 3 பூண்டு, நாட்டு பூண்டாக இருந்தால் ஓகே, 3 பூண்டு லைட்டாக தட்டி போட்டுட்டு 2 சிட்டிகை மஞ்சள் நல்லா அப்படியே சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அப்படி அழகாக 1 டம்ளராக மாறும். அவ்வளோதான். நீங்கள் அவங்க சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலே போதுமான விஷயம். சிம்மில் வச்சுருங்க, அவசியம் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா 2 டம்ளர் பால் அப்படியே பார்த்திங்கனாக்கா 1 டம்ளராக சுண்டை வச்சுட்டிங்கனாக்கா போதும். இந்த இரவு குடித்தாலே போதுமான விஷயந்தான். பார்த்திங்கன்னா இந்த நரம்பு சுருட்டல், அதேமாரி இந்த வெயின் பிளாக், அதேமாதிரி ரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு தன்மையை அழகாக பார்த்திங்கன்னா மோஷன்லேயே தள்ளிடும். இது பார்த்திங்கன்னா 99% உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுது இந்த கருவேப்பிலையை பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய கொழுப்பு தன்மையை குறைக்கிது. இன்றைக்கி குழந்தைங்க அப்படின்னு சொல்ல பார்த்திங்கன்னா, ஏன் அது குழந்தைங்களுக்குலாம் நரம்பு சுருட்டல் வருமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். அவங்களோட தூக்கக்கூடிய வெயிட்டு இன்றைக்கி அவ்வளோ புஸ்தக மூட்டையை தூக்குறாங்க. அதேமாதிரி அவங்க முதுகில் அந்த வெயிட்டை தூக்கும் பொழுது அவங்க ஃபுல் ப்ரெஷர் முதுகில் கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா கால் ஃபுல்லாக டைட் ஆகும். அவங்க ஸ்டெப்ஸ் ஏறுறதாக இருக்கட்டும், ஸ்கூல் படிகளை ஏறுறதாக இருக்கட்டும், யாருமே இல்லை, அவங்களே தான் ஏற்ற வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஃபுல் வெயிட் கொடுக்குறாங்க, ஸ்ட்ரென்த்து கிடையாது. ரெண்டாவது அவங்க விளையாட்டு கிடையாது ஃபுல்லாகவே.
காலையிலேருந்து வந்தால் டியூஷன் போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனை வருது காலில். நீங்கள் நிறைய பேர் வந்து என்ன பேஷண்ட்ஸ் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை சாதம் ப்ளஸ் அவங்க பிடிச்ச மாதிரி உணவுகளை மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு 15 டேஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்காங்க, ரொம்ப பிரெயினியாகவும் இருக்காங்க, ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு 15 நாள் அவங்க எடுத்தாலே போதுமான விஷயம். அதுக்கப்புறம் நார்மல் ஃபுட் அவங்க கொடுத்தா போதும். இப்படி அவங்களுக்கு அது அதிலே கிளியர் ஆகலை அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம். இது அதிகமாக எடுக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இது வைட்டமின் சிலேருந்து விட்டமின்ல எல்லாமே இருக்குது உங்களுக்கு கருவேப்பிலையில். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரியவங்க எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த 48 நாள் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்களுடைய டென்சிட்டியே வேறு. அவங்ககிட்ட கொழுப்புத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய 7 லேயர்ஸ்லேயும் போய் உட்காந்துருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும் பொழுது நரம்பும் போய் அவங்களுக்கு பாதிக்கும், நரம்பு மண்டலத்தில் போய் உட்காந்துருக்கும். அதனால தான் அது போய் என்னாகும், பிளட் ட்ராவல் எங்கே கிளாட் இருக்கோ அந்த கொழுப்புத்தன்மையோ அது போய் எங்கேயாவது போய் உட்காந்துருக்கும். ஒன்று பிரெயினில் உட்காந்தா பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துடுது. ஸோ ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அதனால தான் இந்த உணவு முறைகள்லாம் வீட்டிலேயே இருக்குது. இது அன்றாடம் எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். சீரகம், சோம்பு, பூண்டு, பெருங்காயம், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பூண்டு பால் சொன்னனோ அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பொடியும். இதெல்லாம் பொடியாக அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தண்ணியில் போட்டு கஷாயமும் குடிக்கலாம். இல்லையா பூண்டு சாதமாக, அதாவது சாதத்தில் நம்ம போட்டு பெரட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு சாதம் இல்லாத வீடே கிடையாது, கருவேப்பிலை இல்லாத வீடே கிடையாது. அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொடியை வச்சு அன்றைக்கி கொடுத்துட்டு இருந்தாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஸோ இந்த நரம்பு சுருட்டல் இன்றைக்கி எல்லாத்துக்கும் வரதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா வீக்னஸ். அப்போ நரம்பு மண்டலம் வீக் ஆகிடுச்சினாலே சதை மண்டலம் வீக் ஆகிடும். ஸோ இது ஒன்று பார்த்திங்கனாக்கா ஒரு லிங்காக கொண்டு போய் அடி வாங்கி நிற்கும். எங்கேருந்து போய் நிற்குன்னா உங்களுடைய வாழ்வாதாரத்திலே போய் நின்றுடும். ஸோ அதனால தான் நரம்பு சுருட்டலை சாதாரணமாக விட்டுறக்கூடாது. சரி லைட்டாக சுருட்டி இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கெங்கெல்லாம் பாதிக்கும்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி எடுக்கக்கூடிய இந்த உணவு முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மேல் பூச்சாக நம்ம வந்து தடவணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப முக்கியமானது ஆலிவ் ஆயில் ப்ளஸ் கரிஞ்சீரக எண்ணெய். இதை வந்து பிளாக் சீட் ஆயில்னு சொல்லுவாங்க. இது 100 கிராம் வந்து ஆலிவ் ஆயில், 100 கிராம் வந்து கரிஞ்சீரக எண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேல் பூச்சை நைட்டு படுக்க போகும்பொழுது சும்மா லைட்டாக மேலே அந்த நரம்பு சுருட்டல் எங்கெங்கே இருக்கோ அதை அப்ளை பண்ணாலே போதுமான விஷயந்தான். இந்த ஆலிவ் ஆயிலில் இருக்கக்கூடிய தன்மை என்ன, ஸ்கின்ல ஊடுருவி அங்கே இருக்கக்கூடிய கிளாட்டை உடைக்கும். கரிஞ்சீரகம் அதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹீட் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். எங்கெங்கெல்லாம் கொழுப்பு இருக்கிறதோ, கொழுப்பு கட்டி இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் அடைச்சிருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக ரீஸ் பண்ணி விட்டுவிட்ரும். அப்போ என்னாகும், எங்கெங்கெல்லாம் புடைச்சிருக்கோ, எங்கெங்கெல்லாம் சுருட்டி இருக்கோ, இது எங்கெங்கெல்லாம் சுருட்டி இருக்கும் காலில் மட்டும் கிடையாது, பார்த்திங்கன்னா டெஸ்டல்ஸில் போய் சுருட்டிகிட்டு இருக்கும், ஹார்ட்டில் இருக்கக்கூடிய நரம்புல சுருட்டி விட்டுரும். நேராக அழகாக பார்த்திங்கன்னா அதோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வி ஷேப்பில் இருக்கும். இது போய் எங்கெங்கே லாக் ஆகிட்டு இருக்கும், போயிட்டு பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்துக்கிட்டே இருக்கணும், போய் பிளட் ஃப்ளோ இது போகும். ஆனால் ரிட்டன் வராது, அங்கேயே தங்கி போகிறது தான் பார்த்திங்கன்னா இதோட பிரச்சனையே. ஸோ அதுக்கப்புறம் 50-60 வயசுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்க முடியாது. பார்த்திங்கன்னா ஒரு கால் வந்து தாங்கி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கும். அதனால தான் இதை ஆரம்பத்திலே கவனிச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டு உணவுலேயே நம்ம அழகாக அதை சரி செஞ்சிடலாம். இல்லைன்னா காலில் வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துடும், கால் வீக்கம் வந்துடும். அதனால் இந்த உணவு முறைகள் மிக மிக முக்கியமான ஒரு விஷயந்தான். ஸோ பூண்டு பொடி, அதேமாதிரி சீரக பொடி, சோம்பு எல்லாம் பொடியாக்கி நம்ம வீட்டில் சாப்பிட்டாலே 100% சரியாயிடும். பூண்டு பாலும் ரொம்ப ரொம்ப அவசியம். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கனாக்கா நான் கொடுக்குற மாதிரி அதே பொசிஷனில் கொடுத்தாலே போதுமான விஷயம், நரம்பு சுருட்டல் இருக்காது. அதனால் வாழ்க்கையில் நரம்பு ரொம்ப மண்டலம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாலே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப சூப்பரான ரெமெடி. நம்ம முன்னோர்கள் கைகண்ட ஒரு விஷயந்தான், கைகண்ட ஒரு மருத்துவம் தான் வீட்டு மருத்துவம் தான். நான் சொன்ன அந்த 4 பொருளுமே ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன், ரொம்ப நல்லா கேட்டுக்கோங்க. பூண்டு பால் நைட்டு அவசியம் இருக்கணும். பூண்டு பால் வந்து பார்த்திங்கன்னா வெரிகோசிஸ் வெயினுக்கு மட்டும் கிடையாது, ஹார்ட் பிளாக் 100% உடைக்கும். கால் வலி இருக்காது, மூட்டு தேய்மானம், முட்டு பிரச்சனை இருக்கும், அத்தனை பேருக்குமே சூப்பராக இருக்கும். கால் வலி அப்படின்னாலே பார்த்திங்கனாக்கா இந்த பூண்டு பால் எடுத்தாலே போதுமான விஷயம். ரத்த ஓட்டத்தை சூப்பராக்கி தரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதேமாதிரி கருவேப்பிலை பொடி, இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரெயின் மெமரியை கொடுக்கும் குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எப்படி பார்த்திங்கன்னா தோசை, இட்லி அந்த மாதிரியே கொடுக்கலாம். அவங்களுக்கு இந்த பூண்டு பால் எப்படி அவசியமோ அதே மாதிரி தான் இந்த கருவேப்பிலை பொடியும். கருவேப்பிலை பொடி அந்தளவுக்கு சூப்பராக பிளட்டை வந்து வெசல்ஸை சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடி, இதையும் பார்த்திங்கன்னா தோசை, இட்லி இது மாதிரி கொடுக்கலாம். என்னென்ன பொடி, உங்களுக்கு வந்து பூண்டு பொடி, சீரகம், சோம்பு, இந்த 3மே ரொம்ப ரொம்ப அவசியமானது. குழந்தைங்களுடைய பிரெயினுக்கும் சரி, ஆக்டிவிட்டிக்கும் சரி, சோம்பல் இல்லாமல் படிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதேமாதிரி முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும், தசை வளம் நன்றாக இருக்கும். அடுத்தது ஆலிவ் ஆயில், கரிஞ்சீரக எண்ணெய், இதை மேல் பூச்சாக தடவுறதுக்கு மட்டும்தான். இது எங்கெங்கெல்லாம் பெயின் இருக்குது, மூட்டு வலி இருந்தாலும் சரி, நரம்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப காலைப்பட்டு அடிச்சுக்குவாங்க, அவங்களுக்கும் சரி, பெரியவங்க வீட்டில் இருந்தாலே அவங்களுக்குலாம் அவசியம் இந்த வீட்டில் இந்த ஆயில் செஞ்சு வச்சுக்கணும். நம்மளே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஆயில் அந்த ஆலிவ் ஆயிலும் கரிஞ்சீரக எண்ணெயும் நார்மலாகவே எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. இதை மட்டுமே நம்ம செஞ்சு வச்சுட்டாலே போதுமான விஷயந்தான். நரம்பு சுற்றுலாக இருக்கட்டும், அதேமாதிரி ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி,
நரம்பு வலி அப்படின்னாலே போதும், நரம்பு மண்டலத்தை பலம் செய்ய வேண்டிய அத்தனையுமே இதில் அழகாக இந்த வீட்டு உணவுலேயே இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த அவசியமான உணவுகளை அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் வீட்டு சாப்பாடாக, உணவாக, நல்லா கேட்டுங்க, உணவாகவே பல பெரிய வியாதிகளில் சிம்பிளாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதான் இப்போ நம்ம உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோம். இது அவசியம். இந்த நரம்பு சுருட்டலுக்கு அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. இது பேராபத்தை உண்டு பண்ணும். வீட்டு உணவுலேயே அசால்ட்டாக சரி செஞ்சிடலாம். அதனால் முன்னோர்கள் சொன்னதை கடைபிடிப்போம். நன்றி, வணக்கம்.